Hello everyone, welcome to Talk Easy English. இன்னைக்கு நாம இருக்குது டே 12 45 days spoken English சீரீஸ்ல நம்ம 12th டேல இருக்கோம். இன்னைக்கு என்ன படிக்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா simple present tense. இந்த டென்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம், எங்க யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். You just keep watching my video. Don't skip the video. நீங்க skip பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு continuation புரியாது. If you are new to this video, it is better to watch the previous one. முன்னாடி உள்ள வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து auxiliary verbsனால் என்னென்ன எங்கெங்கே எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. We'll start the lesson. இன்னைக்கு டே 12ல் நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம டென்சஸ் ஏன் யூஸ் பண்ணுறோங்கிற கொஸ்டின் எல்லாருக்குமே வர கொஸ்டின். நம்ம வந்து ப்ரெசன்ட் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸு, ஃப்யூச்சர் டென்ஸை வச்சு மேனேஜ் பண்ண முடியாதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். இந்த டென்சஸ் பார்த்தீங்கன்னா 12 டென்ஸ் இருக்குது. ஓகே, தமிழில் காலங்கள்னு சொல்லுவீங்க. இந்த 12 டென்சஸ்மே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. இதில் மோஸ்ட்லி நம்ம இந்த ஃபஸ்ட்டு 10 டென்சஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம ரெகுலர் லைஃப்பில் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற டென்சஸ்ஸு. இந்த டென்சஸ் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற கொஸ்டின் இருக்குது இல்லையா, அதுக்கு நான் ஆன்சர் சொல்கிறேன். இப்போ இன்கேஸ் 2 டிஃப்ரெண்ட் ஆக்ஷன் வந்து ஒரே நேரத்தில் நடக்குது, இல்லை ஒரு விஷயத்துக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் நடக்குது, அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு என்ன தெரியணும், டென்சஸ்க்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். வெறும் ப்ரெசன்ட் டென்ஸோ இல்லை ஐஎன்ஜி வேர்போட சேர்த்துட்டால கம்மிங், கோயிங், சிட்டிங் இப்படி சொன்னால நமக்கு என்னவாகாது, அந்த சென்டென்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாகவும் இருக்காது, நம்ம ஈஸியாக வந்து கம்யூனிகேட் பண்ணவும் முடியாது. ஸோ அஃப்கோர்ஸ் வி ஆர் இன் நீட். நம்ம கண்டிப்பாக நமக்கு என்ன ரொம்ப எசென்ஷியல் அப்படின்னா வி நீட் டு லேர்ன் டென்சஸ். இந்த 12 டென்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா, கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ வில் ஸ்டார்ட் லெசன். ஃபர்ஸ்ட் நான் பார்க்க போகிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இந்த 12 டென்சஸில் என்னென்னங்கிறது முதல்ல சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம இந்த டென்ஸ்குள்ளே போகலாம். இந்த 12 டென்சஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்குது, சிம்பிள் ப்ரெசன்ட் இருக்குது, ப்ரெசன்ட் கண்டினியூவஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். அதே மாதிரி பாஸ்டில் சிம்பிள் பாஸ்ட் இருக்குது, பாஸ்ட் கண்டினியூவஸ் இருக்குது, பாஸ்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். ஃப்யூச்சர் சிம்பிள் ஃப்யூச்சர், ஃப்யூச்சர் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இந்த மாதிரி 12 டென்சஸ் இருக்குது. இதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு டென்ஸ், தட் இஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இதை நம்ம ஏன் யூஸ் பண்ண போகிறோம், எப்படி யூஸ் பண்ண போகிறோம், நம்ம டெய்லி லைஃப்பில் இது எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுதுங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரைட், வில் see that. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த சென்டென்ஸ் இன்கேஸ் நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட்டில் நம்ம ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா இந்த சென்டென்ஸ் எப்படி இருந்தால் அதை வந்து நமக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் இருக்கணும். சப்ஜெக்ட்னா என்னங்கிறத நம்ம ப்ரீவியஸ் லெசன்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஐ நீட் நாட் எக்ஸ்பிளைன் தட். சப்ஜெக்ட் இருக்குது. அடுத்து வேர்ப். வேர்ப்னுடைய ஸ்டேட் பாருங்கள். வேர்ப்னுடைய ஃபஸ்ட்டு ஃபார்ம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ரைட், வேர்ப்னுடைய ஃபஸ்ட்டு ஃபார்ம். அடுத்து ஆப்ஜெக்ட். This is how the sentence should be. இந்த சென்டென்ஸ் இப்படி தான் இருக்க போதும். ரைட், வில் see. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் நான் இன்கேஸ் நான் இங்கே கொடுத்துருக்கேன் சப்ஜெக்ட். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல், இது செகண்ட் பர்சன் சிங்குலரும் அதான் ப்ளூரலும் அதான், தேங்கிறது தேர்ட் பர்சனுடைய ப்ளூரல் ஃபார்ம். இன்கேஸ் சப்ஜெக்ட் ஐயாவோ வியாவோ யூவாவோ தேவாவோ இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா டெஃபினட்டாக இந்த ஸ்ட்ரக்சர் பேட்டர்ன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஐ ஆல்வேஸ் ப்ளே கிரிக்கெட், வி always play cricket, you always play cricket, they always play cricket. நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். அடுத்தது போகலாம். வி யூஸ் பண்ணலாம், ஐ யூஸ் பண்ணி கோ டு பார்க் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஐ கோ டு பார்க் எவ்ரி டே, வி கோ டு பார்க் எவ்ரி டே, யூ கோ டு பார்க் எவ்ரி டே, they go to park every day. இப்போ அதே பாருங்கள். நெக்ஸ்ட் டெய்லி யூஸ் பண்ணலாம், இல்லை வாட்ச் டிவி. அடுத்த எக்ஸாம்பிள் போகலாம். ஐ வாட்ச் டிவி டெய்லி, வி வாட்ச் டிவி டெய்லி, யூ வாட்ச் டிவி டெய்லி, they watch
டிவி டெய்லி. ஓகே, இப்போ அடுத்த சென்டென்ஸ் போகலாம். இப்போ குக் ஃபுட்டுன்னு ஒரு வேர்ப் கொடுத்துருக்கேன். ஐ குக். ஓகே, ஐ குக் ஃபுட் ஆஃபன். வி ஆஃபன் குக் ஃபுட். யூ ஆஃபன் குக் ஃபுட். தே ஆஃபன் குக் ஃபுட். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரீட் நியூஸ் பேப்பர் கொடுத்துருக்கேன், அதை நம்ம பார்க்கலாம். ஐ யூஸ்வலி ரீட் newspaper. We usually read newspaper. You usually read newspaper. They usually read newspaper. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஐ ஆல்வேஸ் ப்ளே கிரிக்கெட் அப்படின்னா நான் எப்போவுமே கிரிக்கெட் விளையாடுறேன். We go to park every morning. ஒவ்வொரு மார்னிங்கும் பார்க்குக்கு போகிறேன். You watch TV every day அப்படின்னா நீ எப்போவுமே ஒவ்வொரு நாளுமே டிவி பார்க்குறேன். They often cook food. அடிக்கடி ஃபுட்டு குக் பண்ணுறாங்க. ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸாக நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இதையே வந்து நம்ம எப்படி கொடுக்கலான்னா நெகட்டிவ் ஃபார்ம். நெகட்டிவ் ஃபார்ம் எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த ஐ வி யூ தே இது வந்தது அப்படின்னாலே நீ நாட் டு வரி நெகட்டிவா அப்படின்னு யோசிக்காதீங்க. ஒன்றும் பண்ண போகிறதில்ல. சிம்ப்ளி யூ ஹாவ் டு ஆட் டோன்ட். ஓகே, டோன்ட் மட்டும் ஆட் பண்ணுங்கள், நமக்கு வந்து சென்டென்சஸ் வந்து கரெக்டாகிடும். ஐ டோன்ட் ப்ளே கிரிக்கெட். வி டோன்ட் ப்ளே கிரிக்கெட் எவ்ரி மார்னிங். யூ டோன்ட் ப்ளே கிரிக்கெட் every morning. They don't play cricket every morning. So this is how you can use the negative form. Negative யூஸ் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா சிம்பிள் ப்ரெசண்ட்டில் சப்ஜெக்ட் ஐ வி யூ தே வந்ததுன்னா நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் யூ ஹாவ் டு ஆட் சப்ஜெக்ட்டுக்கு அப்புறமா வேர்புக்கு முன்னாடி டோன்ட்டுங்கிற வார்த்தையை மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். ரைட், இதையே நம்ம வந்து குவெஸ்டினாக மாற்றணும். ரைட், நம்ம ஒரு சென்டென்ஸ் நமக்கு எடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் சென்டென்ஸ் தெரியணும் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது, அடுத்து நெகட்டிவ் தெரியணும், தேர்ட் வந்து இன்ட்ராகேட்டிவ், தட் இஸ் கொஸ்டின் ஃபார்ம் எப்படி பண்ணுறது. ஏற்கனவே நம்ம இதுக்கு முந்தின லெசனில் வந்து உங்களுக்கு நான் டீச் பண்ணியிருக்கேன் WH எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்னு. அதே பேட்டர்னை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சிங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இதில் எப்படி நம்ம வந்து கொஸ்டினாக மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட் யூ ஹாவ் டு ஆட் டூ. டூ மட்டும் ஆட் பண்ண போகிறீங்க. இந்த டூ ஆட் பண்ண உடனே இந்த டோன்ட்டை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஓகே, டூ ஐ ப்ளே கிரிக்கெட். டூ வி ப்ளே கிரிக்கெட். கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுங்கள், கொஸ்டின் மார்க்கை வந்து மறந்துடக்கூடாது. ஓகே, டூ ஐ ப்ளே கிரிக்கெட் கொஸ்டின் மார்க். டூ வி ப்ளே கிரிக்கெட். டூ யூ ப்ளே கிரிக்கெட். Do they play cricket? இதுக்கு அர்த்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா do I play cricket? நான் கிரிக்கெட் விளையாடுறேன்னா. Do we play cricket? நாங்கள் கிரிக்கெட் விளையாடுகிறோமா. Do you play cricket? நீ கிரிக்கெட் விளையாடுகிறாயா. Do they play cricket? Do they அப்படின்னா அவர்கள் கிரிக்கெட் விளையாடுகிறார்களா. This is how. இப்படி தான் நம்ம நெகட்டிவ் ஃபார்மும் இன்ட்ராகேட்டிவ் ஃபார்மும் நம்ம ஃப்ரேம் பண்ண போகிறோம். ரைட், இப்போ அடுத்தது நம்ம இது ஃபஸ்ட்டு ஃபார்ம், இது சப்ஜெக்ட் ஸ்ட்ரக்சர், சிம்பிள் ப்ரெசன்ட்னுடைய ஸ்ட்ரக்சர்னுடைய ஃபஸ்ட்டு ஃபார்ம் நம்ம பார்த்துருக்கோம். இதனுடைய நெக்ஸ்ட் ரூல் என்னங்கிறத நம்ம அடுத்தது பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் ப்ரெசன்ட்னுடைய செகண்ட் ரூல் நம்ம பார்க்க போகிறோம். இதனுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்கள், சப்ஜெக்ட் இருக்குது, வேர்ட்னுடைய ஃபிஃப்த்து ஃபார்ம் ஆப்ஜெக்ட், இதுதான் ரூல். ரைட், இந்த சப்ஜெக்ட் என்னெல்லாம் வந்தால் இந்த ரூல் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்று ஹீயாக இருக்கணும், இல்லை ஷீ, இட், ராஜு. ஹீனா அவன், ஷீனா அவள், இட்னா அது, ராஜுன்னு நான் பேர் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதை எப்படி கேட்டகரைஸ் பண்ண போகிறோம்னா ஹீல கேட்டகரைஸ் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நான் ஏற்கனவே கொடுத்துருக்க மாதிரி வேர்போட எஸ் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். ஃபிஃப்த்து ஃபார்ம் ஆஃப் வேர்ப்னா வேர்போட எஸ் ஆட் பண்ண போகிறோம். ஹீ பிளேஸ் கிரிக்கெட். ஷீ கோஸ் டு பார்க். இட் வாட்சஸ் டிவி. ராஜு குக்ஸ் ஃபுட். இதையே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக மாற்றணும் அப்படின்னா ஒன்றுமே நம்ம பண்ண போகிறதில்ல.
ஜஸ்ட் யூ ஹாவ் டு ஆட் டசன்ட் ஆட் பண்ண போகிறோம். டசன்ட் ஆட் பண்ணிவிட்டு இந்த எஸ்னெல்லாம் இருக்குது இல்லையா, இந்த 5th ஃபார்ம் கொடுத்துருக்கல, இது நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அதை ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் வேர்பு கொண்டுட்டு வர போகிறோம். 2 விஷயங்கள் செய்ய போகிறோம். ரைட், இப்போ பாருங்கள், டசன் ஆட் பண்ணுறேன். டசன்ட். ஓகே, டஸ் நாட்னுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் டசன்ட். இப்போ பாருங்கள், நான் டசன்ட் ஆட் பண்ணியாச்சு. இங்கே எஸ் ரிமூவ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் யூ ஹாவ் டு ரிமூவ் எஸ். ஓகே, ரைட். இப்போ பாருங்கள், he doesn't play cricket. She doesn't play cricket. It doesn't play cricket. Raju doesn't play cricket. அவன் கிரிக்கெட் விளையாடவில்லை. அவள் கிரிக்கெட் விளையாடவில்லை. அது கிரிக்கெட் விளையாடவில்லை. ராஜு கிரிக்கெட் விளையாடவில்லை. இப்போ நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்? டசன்கிற ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அந்த வேர்பை வந்து வேர்ப்னுடைய ஃபஸ்ட்டு ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டோம். ஓகே, இங்கே டசன்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே டசன்ட் யூஸ் பண்ணதுனால நான் என்ன கொடுத்துருக்கேன்? வேர்ப்னுடைய ஃபஸ்ட்டு ஃபார்ம். இப்போ இந்த ரூல் மாறிடுச்சு. இப்போ இதையே நான் குவெஸ்டினாக மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை எடுத்துடுங்க, அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம். கடைசியில் போட போகிறத ஃப்ரண்ட் மிடில் போட்டதை நம்ம இப்போ ஃப்ரண்ட்டில் கொண்டு போவோம். Does he play cricket? Does he go to park? Does he watch TV? Does he cook food? Does he read newspaper? Okay, அதே தான். Does she play cricket? Does she go to park? அவள் பார்க்குக்கு போனாளா? Does she watch TV? Does it go to park? Does Raju go to park? ராஜு பார்க்குக்கு போனானா? ஓகே, இப்போ இது இன்ட்ராகேட்டிவ் ஃபார்மாக மாறிடுச்சு. இன்னும் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியல எங்கே டஸ் யூஸ் பண்ணுறது, எங்கே டூ யூஸ் பண்ணுறது அப்படின்னா ஒரு சிம்பிள் மெத்தட் இருக்குது. இப்போ நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், வேர்போட எஸ் ஆட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா. இப்போ அந்த வேர்பை மட்டும் நீங்கள் இங்கே எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ பிளேஸ்ன்னு ஒரு வேர்ப் எழுதுறீங்க. ஓகே, பிளேஸ்ன்னு எழுதுறீங்க அப்படின்னா இதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா டஸ் ப்ளஸ் ப்ளே. டஸ் ப்ளஸ் ப்ளே, பிளேஸ். ஓகே, அங்கே நம்ம டஸ்ஸுங்கிற அக்ஸிலரி வேர்ப் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த அக்ஸிலரி வேர்ப்ஸ் வந்து கண்டிப்பாக நெகட்டிவ்லேயும் இன்ட்ராகேட்டிவ் ஃபார்ம்லேயும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது இல்லாமல் யூ கேன் நாட் மேக் அ சென்டென்ஸ். நம்ம நெகட்டிவ்லேயும் ஃப்ரேம் பண்ண முடியாது, இன்ட்ராகேட்டிவ் ஃபார்ம்லேயும் பண்ண முடியாது. ஸோ இந்த சப்ஜெக்ட்டு சிம்பிள் ப்ரெசண்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா, இந்த சப்ஜெக்ட் வந்ததுன்னா கண்டிப்பாக டஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, ஐவியூ தே வந்ததுன்னா கண்டிப்பாக டூ தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ரைட். இப்போ நம்ம இந்த பார்த்தது எல்லாமே வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எப்படி பண்ணுறது, பாசிட்டிவ் எப்படி எழுதுறது, நெகட்டிவ் எப்படி எழுதுறது, இன்ட்ராகேட்டிவ் ஃபார்ம் எப்படி கொண்டுட்டு வர்றதுன்னு நம்ம பார்த்தோம். டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து இதனுடைய கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவை நாங்கள் போடலான்னு இருக்கிறோம். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா எப்படி இன்ட்ராகேட்டிவ்க்கு எந்த டைப் ஆஃப் கொஸ்டினுக்கு என்ன டைப் ஆஃப் ஆன்சர் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. So if you like this video, don't forget to like, share and subscribe. Thank you so much for watching this.